ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கிற ஒரு சில காய்கறிகள் அறுவடை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக பார்த்திங்கன்னா சந்திரகாந்தரி மிளகாய் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த மிளகாய் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பறிச்சிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இது பழுக்க போகுதுங்க. இந்த டைமில் நம்ம பறித்து நம்ம காய வச்சாலோ இல்லை வீட்டுக்கு பயன்படுத்தினாலும் நல்லா காரம் இருக்குங்க. இந்த மிளகாய் பார்த்திங்க அப்படின்னா பிஞ்சு காய்களாக இருக்கும்போது அந்தளவுக்கு காரம் இருக்காதுங்க. நம்ம என்ன நினைப்பான்னு கேட்டிங்கன்னா சந்திரகாந்தரி பயங்கரமான காரம் இருக்கும், ஸோ பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஞ்சு காய்கறிகள் இந்த மிளகாய் இருக்கும்போது காரம் அந்தளவுக்கு இருக்காதுங்க. இந்த மாதிரி முத்தி நல்லா சிவந்த நிறமாக வரணுங்க. பழுக்கிற சீசன் வரும்போது அதில் காரமே அதிகமாக இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக நம்ம மிளகாய் மாதிரி தாங்க, கொஞ்சம் காரம் தான், கொஞ்சம் தான் காரம் இருக்கும். நல்லா அந்த பழுக்கிற டைம் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதிகமாக காரங்கள் கிடைக்குங்க. இன்றைக்கி நம்ம மாடித்தோட்ட அறுவடையில் சந்திரகாந்தரி மிளகாய் பார்க்கலாங்க. பார்த்திங்க அப்படின்னா 2 செடி இருந்தால் போதுங்க ஒரு வீட்டுக்கு. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நாளுமே காய்கறி அறுவடை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சந்திரகாந்தரி மிளகாய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேங்க. பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடிக்கு ஒரு அடி சைஸில் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கெட்டில் தான் வச்சு வளர்த்திட்டு இருக்கிறேன். நல்லாவே வளர்ந்துட்டு இருக்குதுங்க. பார்த்திங்க அப்படின்னா நல்லா மண்புழு உரம், செம்மண் கலை, அப்புறம் காய்ந்த இடத்துல அப்புறம் கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் நிறைய போடுவாங்க. அது போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்துருக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ சம்மரில் ஒரு மழை பெஞ்சுதுங்க. அந்த மழைக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நிறைய வந்துருக்குதுங்க. நிறைய காய்களும் கிடச்சிட்டு இருக்குதுங்க. பாருங்க சந்திரகாந்தரி மிளகாய் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. இதில் பார்த்திங்கன்னா நம்ம காந்தாரி வெரைட்டிலே பார்த்திங்கன்னா பல காந்தாரி வெரைட்டி இருக்குதுங்க. இது நம்மகிட்ட இருக்குது பார்த்திங்க அப்படின்னா இது சந்திரகாந்தரி மிளகாய் தான் இப்போ நம்மகிட்ட இருக்குதுங்க. இந்த மிளகாய் வகைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காய்கள் அறுவடை வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அதாவது மிளகாய் வந்து உங்களுக்கு காய்கள் காய்க்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இது அறுவடை பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அடுத்தடுத்த காய்கள் கிடைக்கும். சந்திரகாந்தியை பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க. இப்போ நீங்கள் மிளகாய் இப்போ அறுவடை பண்ணாமல் விட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த மிளகாயில் இருக்கு இல்லைங்களா, அந்த மிளகாயெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மிளகாயெல்லாம் பழுத்துருங்க. இப்போ இதெல்லாம் வந்து பழுத்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அடுத்ததாக பூ எடுத்து அடுத்த காய்கள் எடுக்கும். அதனால் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிளகாய் செடிகள் பொதுவாகவே எல்லா மிளகாய் செடியும் பார்த்திங்க அப்படின்னா காய் வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் அறுவடை பண்ணி எடுத்துருங்க. அப்படி அறுவடை பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து உங்களுக்கு கிளைகள் வந்து பூ எடுக்கும், காய்கள் எடுக்கும். இது இயல்பான விஷயங்கள் தாங்க. அதாவது மிளகாய் செடியில் இப்படி இருக்கிறதாங்க. சரி, நம்ம பழத்துக்காக விட்டுறோம் அப்படின்னா அந்த மாதிரி விட்டுக்கலாங்க. மொத்தமாக எல்லாம் காய் விட்டோம் அப்படின்னா எந்தளவுக்கு காய்கள் வருதோ வளருதோ அந்தளவுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம விட்டால் போதுங்க. அந்தளவுக்கு வந்து நமக்கு அறுவடையும் கிடைக்கும், காய்களும் கிடைக்கும். காய்கள் நல்லா பதமான காய்களாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சந்திரகாந்தரி மிளகாய் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மிளகாய் இருக்குது இல்லைங்களா, அந்த மிளகாய் பச்சை மிளகாயெல்லாம் மார்க்கெட் மிளகாய் இருக்குதுங்க. அதுவும் இப்போ அறுவடை பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகாய் அறுவடை நமக்கு முடிஞ்சுதுங்க. அதாவது காந்தாரி மிளகாய் அறுவடை முடிஞ்சுதுங்க. இப்போ அடுத்தடுத்து என்னென்ன அறுவடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அறுவடையை பார்த்துட்டு போகலாம். இது பாருங்கள் சரிங்களா, காந்தாரி மிளகாய் அறுவடை முடிஞ்சுதுங்க. இது பாருங்கள், பார்க்கும்போது தெரியுங்களா, இதுதான் நமக்கு இந்த வாரத்துக்கு உண்டான சமையலுக்கு இது போதுங்க. பாருங்கள், பார்க்கும்போது தெரியுதுங்களா. பாருங்கள், இப்போ அடுத்தடுத்து என்னென்ன மிளகாயோ அல்லது கத்திரிக்காய் இது மாதிரி என்னென்ன அறுவடை இருக்குதோ எல்லாமே பார்த்துட்டு போகலாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் மிளகாய்ங்க. அதாவது பார்த்திங்கன்னா அதுவே சாதாரணமாகவே முளைக்கிறதாங்க. தெரியுதுங்களா, அதுவே சாதாரணமாகவே நம்ம வந்து குரோ பேக்கில் வளர்ந்துடுறதுங்க. அப்புறம் பிடிங்கி விட முடியாமல் இந்த மாதிரி செடிகளை வச்சு நடவு பண்ணி விட்டுறதுங்க. அது மாதிரி காய்க்கிறதாங்க. பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் மார்க்கெட் மிளகாய் தான். தெரியுதுங்களா, நல்லா காய்ப்பும் நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இப்போ பறிக்கும் போது ரொம்ப சிரமம் இல்லைங்க. தூக்கி மேலே ரிவர்ஸில் தூக்குனா போதுங்க. அதான் அந்த மிளகாயில் ஒரு ஸ்பெஷலுங்க. அப்படியே ரிவர்ஸில் மேலே தூக்கணும் அப்படின்னாலே போதுங்க, நல்லா அறுவடையே ஈஸியாக கிடைக்குங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காய்களை ஈஸியாக பறிச்சிடலாங்க. மிளகாய் செடி பறிக்க வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டு நம்ம கத்தி எடுத்து தான் வெட்டிட்டு இருக்கோம் நாங்கள். அப்படி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே கீழேருந்து அப்படி மேலே தூக்கினாலே போதுங்க, அழகாக வந்துடுங்க. இதாங்க அந்த மார்க்கெட் மிளகாயில் ஒரு ஸ்பெஷல் தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாகவே நம்ம குரோ பேக்கில் விழுந்து முளைச்சிடுறது தாங்க. அதெல்லாமே நம்ம அங்கேருந்து அப்படியே எடுத்து அதை வளர்த்தி இது மாதிரி அறுவடை எடுத்துக்கிறதாங்க. நல்ல ஈல்டு தாங்க, நல்ல ஈல்டபிள் வெரைட்டி தான். இது என்ன ஐடின்னு தெரியலைங்க. இது சாதாரணமாகவே நம்ம குரோ பேக்கில் வளர்ந்து அந்த மாதிரி அறுவடை இருக்கிற மிளகாய் தாங்க. மற்றபடி நாட்டு காய்கறிகளில் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பாரம்பரிய ரகம் தாங்க. இப்போ அந்த காந்தாரியில் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நல்லா பாரம்பரிய ரகம் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஐடியெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியுங்க. சரி, இதையும் வச்சுக்கலாங்க. இது பாருங்க, அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் எந்த அறுவடை தான் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து கோக்காய் மட்டும் இல்லாமல் கிடைக்கவே இருக்காதுங்க. எந்த அறுவடை இருந்தாலும் நமக்கு கோக்காயும் பாவக்காயும் கண்டிப்பாக கிடச்சிருதுங்க. இப்போ ரீசனாக பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாளாகவே பார்த்திங்க அப்படின்னா கோக்கா பாக்காவுக்கு பஞ்சமே இல்லைங்க. அதுவும் இல்லாமல் பாவக்காய் நிறைய அறுவடைக்கு அதிகமாக காய்ச்சிருக்குதுங்க. நம்ம ஏரியா நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா பாவக்காயெல்லாம் இலவசமாக வாங்கிட்டு போய்க்கலாங்க. யாராவது நண்பர்கள் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்க, பாவக்காய் இலவசமாக வாங்கிக்கலாங்க. இங்கே பாருங்க, இதுங்களா, இதெல்லாம் பாருங்க, நம்மளாம் எந்த சிரமமும் படலைங்க. அது வாட்டுக்கு வச்சோம், அது வாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்குதுங்க, அது வாட்டு காய்ச்சிட்டு இருக்குதுங்க. பாருங்கள், பார்க்கும்போது தெரியுதுங்களா உங்களுக்கு, நல்ல காய்கள் நல்லா இருக்குது. பாருங்கள், பிஞ்சுகள்லாம் போட்டுருக்கு பார்த்தீங்களா. அது 2 வகையான பாக்கா போட்டிருக்காங்க. இது நாட்டு பாக்காய்ங்க, இது பார்த்திங்க அப்படின்னா லாங் பாக்கலுங்க. அதாவது இந்த இனிதி பாக்கல் சொல்லுங்க, அது லாங் டைப் பாக்கல் காய்ங்க. நிறைய காய்ச்சிருக்குதுங்க. பாக்காயும் பார்த்திங்க அப்படின்னா குறைவே இல்லைங்க. இந்த விட பாக்காயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோக்கு மேலே எடுத்தாச்சுங்க. பாருங்கள், இது பார்க்க பழம் தெரியுது பார்த்திங்களா. இது வந்து விதைகளுக்காக வச்சுக்கலாங்க. நல்லா பதமாக பழுத்து வந்துருச்சுங்க. இப்போ வந்து விதைகளுக்காக கூட நம்ம எடுத்து பயன்படுத்தினோம் அப்படின்னா கூட நம்ம இதே நேரத்துக்கு ஈஸியாக பயன்படுத்திக்கலாங்க. இந்த மாதிரி விழுந்து பழுத்து பாய்க்காது தாங்க, மறுபடியும் தொட்டிலே விழுந்து திரும்ப வளர்ந்தது தாங்க இப்போ இவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்குதுங்க. பக்கத்தில் இவ்வளோ காய்கள் காய்க்கிற காரணத்துக்கு இந்த மாதிரி இதிலே விழுந்துங்க திரும்ப முளைச்சி வளர்ந்தது தான் இப்போ இவ்வளோ காய்கள் காய்ச்சிட்ருக்குதுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாக்காய் நம்ம மறுபடியும் ட்ரைலே போட்டுடலாங்க.
அடுத்து பாருங்கள் தக்காளி தான் நமக்கு பஞ்சமே கிடையாதுங்க. தக்காளி தான் பாட்டு காய்ச்சிட்டு இருக்குதுங்க. சரி அடுத்த அறுவடைக்கு எடுத்துக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வேங்கரி கத்திரிக்காய் கொஞ்சம் காய்ச்சிருக்குதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 2 வருஷமாக செடி காய்ச்சிட்டே இருக்குதுங்க. நம்ம தண்ணீர் மட்டும் கொடுத்துட்றதுங்க. பாருங்கள் அதை பறிக்க நமக்கு அறுவடைக்கும் கத்திரிக்காய் குறைவு இல்லைங்க. எவ்வளோ பறிச்சாலும் கத்திரிக்காய் நமக்கு அறுவடை கிடச்சிட்டு தான் இருக்குதுங்க. பாருங்கள் 2 3 காய்கள் இருக்குதுங்க. பாருங்கள் இந்த செடிகள் இந்த காய் எங்கே இருக்குதுன்னு தெரியலைங்க. இன்றைக்கி தான் பார்க்கும்போது தெரியுதுங்க. அதில் இவ்வளோ காய்கள் இருக்குதுங்க. அப்படியே இதையும் பறிச்சிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேங்கரி கத்திரிக்காய் இருக்குதுங்க. வேங்கரி கத்திரிக்காய் அப்படியே கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாங்க. தெரியுதுங்களா? இங்கே இருக்குது வேங்கரி கத்திரிக்காய். இது கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இங்கே கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குதுங்க. இதையும் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் முட்கள் இருக்குங்க. நம்ம பார்த்தா அறுவடை பண்ணணும். பாருங்கள் தெரியுதுங்களா? கத்திரிக்காய் முட்கள் இருக்கும். பறிக்கும்போது பார்த்து பண்ணுங்க. தெரியுங்களா? இந்த மாதிரி முட்கள் இருக்கும். கையில் குத்துனா நல்லா சுள்ளுன்னு வலிக்குங்க. கொஞ்சம் உள்ளே போய் இது மாட்டிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். பாருங்கள் வேங்கரி கத்திரிக்காய் இதை பற்றின வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க இது வீடியோ பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள் கோக்கையெல்லாம் அது வரைக்கும் பறிக்க வந்துட்டே இருக்குதுங்க. நம்ம அறுவடை பண்ணியாச்சுங்க. திரும்ப பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் போனோம் அப்படின்னா கோக்கை அறுவடை நிறைய கிடச்சிட்டு இருக்குதுங்க. வாங்க அப்படியே அடுத்தடுத்து என்னென்ன அறுவடை கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இல்லைங்களா இங்கே பாருங்கள் இங்கேயும் கொஞ்சம் மிளகாய் காய்ச்சிருக்கு. தெரியுதுங்களா? இந்த மிளகாயும் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம எங்கே திரும்புகிறோமோ எங்கெங்கே செடிகள் இருக்குது எல்லா செடிகளும் இப்போ அறுவடை சீசன் தொடங்கியாச்சுங்க. காய்கறி சீசன் தொடங்கியாச்சுங்க. அதெல்லாம் அப்படின்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா நல்ல சீதோஷ்ண நிலை நல்லா இருக்குங்க. இப்போ தான் மழை பெஞ்சு முடிஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காய்கறியோட அறுவடையும் வளர்ச்சி நல்லா இருக்குங்க. இது பாருங்கள் சுகுனி செடி வளர்ந்துருக்கு. தெரியுதுங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா பறிக்கிற பார்த்துக்கு வந்துருச்சுங்க. பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு நீளம் இருக்குங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கூட பறிச்சிக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சுகுனிலேயே இது கொடி டைப்புங்க. கொஞ்சம் நீளமாக வளரக்கூடியங்க. அரசாணிக்கை தாங்க. செடி அரசாணிக்கை சொல்லுவீங்களா அந்த மாதிரி ஒரு காய்கள் தாங்க. அடுத்து பாருங்கள் தக்காளி அப்படி வளர்ந்துருக்கு. தெரியுதுங்களா? காடு மாதிரி வளர்ந்துருச்சு பாருங்கள். எல்லாம் சுத்தமான அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடணும். க்ளீன் பண்ணி விட்டு நம்ம அதுக்கடுத்த மாதிரி வளர்க்கணுங்க. இது அடுத்து பாருங்கள் இந்த சுகுனி பார்த்திங்க அப்படின்னா செடியிலே காய்க்கிறதுங்க. ஏதாவது செடி சுகுனி சொல்லுவீங்களா இது மாதிரி செடியிலே காய்க்கிறது தாங்க. நல்லா இருக்குங்க. வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா காய்களும் சுவையாக இருக்குங்க. நல்ல சுவையான காய்களாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஊட்டியில் குளிர் பிரதேசங்களும் அதிகமாக விளையக்கூடியதுங்க. பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் இந்த கிளைமேட் வளர மாதிரி தெரியலைங்க. ட்ரையலுக்காக பார்த்துருந்தானுங்க. பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வளர்ந்துருக்குதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இடம் அடைக்காதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன இடமா தான் போதுங்க. பாட்டிலே அழகாக வளர்க்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணீர் பதமும் இருக்கணுங்க. காற்றோட்டமான சூழ்நிலை இருக்குங்க. குடிச்சின காற்றோட்டமான சூழ்நிலை இருந்தது அப்படின்னா செடிக்கு நல்லா வளருங்க. பாருங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசனுக்கு விதைகளும் தயாராக இருக்குதுங்க. பார்க்கும்போது தெரியுதுங்களா? இதான் பருமன் காய்ங்க. அந்த பருமன் காய் இங்கே இருக்குது இல்லைங்களா? எல்லாம் விதைக்கு விட்டாச்சுங்க. நண்பர்களுக்காக இலவச விதை பெருக்காக விட்டுருக்குறோம். அது பார்க்கும்போது தெரியுதுங்களா? பருமன் காய்ங்க. இது விதை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த பருவத்துக்கு நம்ம பறிச்சுட்டுங்க இப்படியே நம்ம வச்சுக்கலாங்க. இப்படியே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். ப்ரூன் கட்டுறே உங்களுக்கு சிரமப்படுதுங்க கட்டி எடுக்கிறது. அந்தளவுக்கு நல்லா டைட்டாக இருக்குதுங்க காய்களும். இந்த இருக்குது தெரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி விழுந்துடும் கீழே இயற்கையாக விழுந்தது அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு விதைகள் கிடைக்கிது. என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இப்போ பதப்படுத்துது அப்படின்னா இதில் ஒரு ரப்பர் பேண்ட் இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா? இந்த கார்னரில் ஒரு ரப்பர் பேண்ட் ஒன்று போட்டுங்க. அந்த ரப்பர் பேண்டை வச்சு நீங்கள் முடிச்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்குங்க. ஒன்றும் டேமேஜ் ஆகாதுங்க. பூச்சி மட்டும் அடிக்காமல் பார்த்துக்கணுங்க. பூச்சி அடிச்சிட்டு அப்படின்னா உங்களுக்கு விதைகள் சீக்கிரமாக டேமேஜ் ஆகும். ஸோ அந்த பூச்சிகள் மட்டும் அடிக்காமல் நீங்கள் பார்த்திங்கனாலே போதுங்க. இப்போ அடுத்த சீசனுக்கு போது கூட நீங்கள் அதை பத்திரமா எடுத்து வச்சு நம்ம விதைகள் ஏற்றி பண்ணிக்கலாங்க. சரிங்களா? உள்ள விதைகள் நிறைய இருக்குங்க. தெரியுதுங்களா? உள்ள விதைகள் இருக்கும். அதாவது பத்திரப்படுத்தி வச்சுருந்தோம் அப்படின்னா விதைகள் எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் இப்போ விதைக்கு விட்டுருக்குங்க. இந்த சீசனுக்காக இப்போ விதை வந்தது அப்படின்னா எடுத்து வச்சு இப்போ அடுத்த சீசனுக்காக நண்பர்களுக்கு பயிரிடலாங்க. அது விதை பயிர்களுக்காக உண்டான விதைகளும் இப்போ தயார் பண்ணி வச்சுருக்குறோங்க. பாருங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அது சிவப்பு பிகண்டு வேண்டுங்க. ரெட் ஓக்கரான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த சிவப்பு வெண்டைக்காய் தான். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தயாராகிடுச்சுங்க. சுனை வெண்டைன்னு கூட சொல்லுவாங்க. தெரியுதுங்களா? விதைகள் பாருங்கள் காய்க்கும்போது ஒரு அடி நீளம் இருக்குது காய்கள். ஆனால் காஞ்சி போனதுக்கப்புறம் பாருங்களேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு காஞ்சி போய் இதாக இருக்குது. தெரியுதுங்களா? இது 2 விதைகள் இருக்குதுங்க. இங்கேயும் பாருங்கள். இங்கேயும் ஒரு விதைகள் தெரியுதுங்களா? இந்த மாதிரி விதைகள்லாம் நம்ம டைம் கிடைக்கும்போது எடுத்து சேவ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா தான் நம்ம அடுத்த வருஷம் உங்களுக்கு அறுவடை சீசன் வரும்போது நமக்கு கிடைக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி விதைகள் கிடைக்கும்போது நாம் எடுத்து விதைகளை பத்திரமா வச்சுருந்தோம் அப்படின்னா பாருங்கள் தெரியுதுங்களா? இப்போ வெண்டைக்காயிலே சிவப்பு வெண்டைக்காய் இப்போ விதையை நேர்த்தி பண்ணி எடுத்தாச்சுங்க. பாருங்கள் தெரியுதுங்களா? பார்த்திங்கன்னா சிவப்பு வெண்டைக்காயிலையும் விதைகள் தயார் பண்ணி இந்த வருஷம் விதைகள் அறுவடைக்கு சிவப்பு வெண்டைக்காய் கிடச்சிருக்குதுங்க. இதையும் அப்படியே நம்ம இந்த அறுவடை தொகுப்பே போட்டுடலாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா காய்கறியும் கிடச்சிருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் விதைகள் கிடச்சிருக்குங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்த சீசனுக்கு விதைக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம அப்படியே பயன்படுத்திக்கலாங்க. தெரியுதுங்களா? அடுத்து பாருங்கள் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா முலாம்பழங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அதுவாக விதை முளைக்கிறதுங்க. நம்ம கிச்சன் வேஸ்ட் போடுறோம் இல்லைங்களா? அதுவாக விழுந்து முளைக்கிறது தான். இப்போ பார்த்திங்கன்னா அறுவடைக்கு தயாராக இருக்குதுங்க.
வீண் போகாதுங்க. எப்போதுமே ஒரு செடி வளர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காய்கறி கிடச்சிருங்க. தக்காளி கொஞ்சம் இருக்குதுங்க. தக்காளி நம்ம பறிக்கிறதா கூட பறிச்சிக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தேவையான டைமில் நம்ம தக்காளி பறித்து அறுவடை பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுங்க. இது தக்காளி அறுவடைக்கெலாம் ஒன்றும் பஞ்சமே இல்லைங்க. எவ்வளோ வேணாலும் தக்காளிகள் காய்ச்சிருக்கு தெரியுதுங்களா? தக்காளி பார்க்கும்போது தெரியும். கொத்து கொத்தா தக்காளிகள் காய்கள் இருக்குதுங்க. இந்த விட பார்த்திங்கன்னா தக்காளிக்கு நம்ம அறுவடைக்கு பஞ்சமே இல்லைங்க. எங்கே திரும்பினாலும் ஒரே தக்காளி செடிகளாகவும் தக்காளி காய்களாகவுமே இருக்குதுங்க. அது பாருங்கள், சுண்டைக்காய் இருக்குதுங்க. சுண்டைக்காய் பறிக்கிறதா கூட பறிச்சிக்கலாங்க. தேவைன்னா பறிச்சிக்கலாம், இல்லைனா தேவை ஏற்படும் போது பறிச்சுக்கிட்டாங்க. சுண்டைக்காய்லாம் பறிச்சு ரொம்ப நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா கசப்பு அதிகமாக இருக்கனால சீக்கிரமாக உங்களுக்கு வீணாக போயிடுதுங்க. அதாவது காய்களில் கருப்பாக இருந்துருதுங்க. அதுக்காக நம்ம சுண்டைக்காய் வந்து தேவையான டைமில் மட்டும் பறிச்சிக்கிறதுங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து யானத்தந்தை வெண்டைக்காய்ங்க. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம கோயில் மாடித்தோட்ட குழுவில் இருக்க நண்பர்கள் தான் பகிர்ந்தாங்க. பார்த்திங்க அப்படின்னா யானத்தந்தை வெண்டைக்காய் நல்லா ஒரு நீளம் இருக்குங்க. பார்க்குறதுக்கு இந்த யானையோட தந்தை மாதிரியே இருக்குங்க. அந்தளவுக்கு நல்ல நீளமாக இருக்குங்க. இந்த காய்கள் நல்லா சுவையாக இருக்கும், நல்லா ஈல்டபிள் வெட்டி நாங்கள் எல்லாம் செடிகள் வளர்ந்துருக்குதுங்க. முதல் காய்கள் தான் வந்துருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா செடிகள் வளர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுங்க. அந்த செடிகளுக்கு நம்ம நல்லா உரம் கொடுத்து நல்லா போர்ஷாக்க வளர்த்தோம் அப்படின்னா நல்லா காய்கள் இருக்குங்க. இந்த முதல் காய்கள் இருக்குது, விதைக்கு விடுறதா இல்லை என்னென்ன யோசனை இருக்குதுங்க. அப்படி அறுவடை பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாங்க, இல்லை விதைக்கு விடுறதா கூட விட்டுக்கலாங்க. அடுத்து பாருங்கள், கீரைகள்லாம் இருக்குதுங்க. இதான் மின்னல் கீரைங்க. கீரைகள் வந்துருக்குதுங்க. நம்ம தேவையான டைமில் இதையும் அறுவடை பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் ஒன்று காய்ச்சிருக்குதுங்க. தேவையான அறுவடை பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் பதம் தாங்க, கொஞ்சம் லென்த்தியாக வர கூட விட்டுக்கலாங்க. விற்று கூட அறுவடை பண்ணிடுறோம் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பார்க்கும்போது நமக்கு தெரியும். பாருங்கள், எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டே இருக்குங்க. நம்ம காய்கறிகள்லாம் கண்ணுக்கே தெரியுது இல்லைங்க. இங்கே பாருங்கள், இது காசிப்பட்டம் கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு தெரியுதுங்களா? இது காசிப்பட்டம் நல்லா ரோஸ் கலருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க் கலராக வருங்க. வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து அனுப்புறேங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பவானி வெரைட்டி கத்திரிக்காய்ங்க. இது லாங் டைப்புங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா காந்தாரி, சந்திர காந்தாரி. அடுத்து கோவக்காய்ங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பூன் டொமேட்டோ. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்காய்ங்க. நாட்டு பாய்க்கும் இருக்குதுங்க, லாங் பாகலும் இருக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் செரி டொமேட்டோ. அடுத்து ரெட் செரி டொமேட்டோ. அடுத்து பார்த்திங்கன்னா சுகுனி செடிங்க, சுகுனி காய்ங்க. சுகுனிலே செடி டைப்புங்க, செடி டைப்பில் சுகுனி காய்ங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அது மின்னல் கீரைங்க, சுக்குட்டிக்கீரை, தண்டங்கீரை, சிவப்பு கீரை, சிவப்பு தண்டங்கீரை, குப்பைக்கீரை. இது பார்த்திங்கன்னா ஒரு 15 வகையான கீரைகள் இருக்குதுங்க. அதில் மொத்தமாக சேர்த்து இன்றைக்கி உண்டான மாலை அறுவடையில் இவ்வளோ காய்கறி இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சேவ் அக்ரிகல்ச்சர். தேங்க்யூ.